அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தோ ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து. இந்த காணொளி கேஸ் டிஸ்கஷன். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் காம்ப்ளிகேட்டட் வித் நிமோனியா. இந்த கேஸை சாந்தோ ஹோமியோபதி மருத்துவமனையில் ஒரு துயரரை அட்மிட் பண்ணி எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான கேஸ் டிஸ்கஷன். முதல் பகுதி ஜென்ரல் பப்ளிக்குக்கானது. அதாவது எவ்வளோ மோசமாக வந்தாலும் ஒரு ஹோமியோ மருத்துவமனையில் எப்படி அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்டோட ஒரு பேஷண்ட்டை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஹோமியோ மருந்து கொடுத்தும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ். ரெண்டாவது பகுதியில் மெடிக்கோஸுக்கு எப்படி மெடிசின்ஸ் நாங்கள் அரைவ் பண்ணோன்றதுக்கான பகுதியாக இருக்கும். அந்த பகுதியும் ஜென்ரல் பப்ளிக் பார்க்கலாம். அப்போ தான் ஒரு ஹோமியோபதியில் நோய்க்கு மருந்து இல்லை, நோயுற்ற மனிதனுக்கே மருந்து அப்படிங்கிறத ஜென்ரல் பப்ளிக்குக்கும் புரிய வைக்கலாம். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எந்த அளவுக்கு ஒரு ஹோமியோ மருத்துவருக்கு தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது இது எல்லா ஏஜ் குரூப்பும் வரும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வரும். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்றது எந்த உறுப்பை பாதிக்குதுன்னா கிட்னியை பாதிக்குது. கிட்னியில் இருக்கிற ஃபில்டர் பிரச்சனையாகுது. கிட்னியில் குளோமர்லஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் கிட்னி. அந்த குளோமர்லஸில் குளோமர்லை பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் அப்படின்னு ஒரு மெம்ப்ரேன் இருக்கும். அது ஜென்ரல் பப்ளிக் புரியறதுக்காக நான் ஒரு ஃபில்டரோடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம அன்றாடம் காலை எழுந்தோடனே பால் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபில்டர். கிட்னியோட பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் வச்சுப்போம், குளோமர்லையோட பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் வச்சுப்போம். இது மெம்ப்ரேன் நல்லா இருக்குது. ஸோ பால் ஆடை இதை தாண்டி போகாது, பால் மட்டும் ஃபில்டர் ஆகும். இதுதான் நார்மல் கிட்னியோடைய ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு கிட்னி டேமேஜ் ஆகுது, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆன ஃபில்டரில் பாலை ஃபில்டர் பண்ணும்போது சின்னதாக ஆடையும் சேர்ந்து வரும். இதுதான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்டம் ஒருத்தர் எப்படி உஷாராகணும்னா நுரைச்சி யூரின் போகும். யூரின் போகும்போது நுரையா வரும், ஃப்ராத்தி யூரினேஷன், அது பேர் புரோட்டீனியூரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் முதல் சிம்டம் டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா காலில் வீக்கம் டெவலப் ஆகும். ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படின்னா சாயங்காலமாக பார்த்தா காலில் வீக்கம் வரும். ஒரு சிலருக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா முகத்தில் கண்ணை சுற்றி வீக்கம் இருக்கும், முகமே வீக்கமாக இருக்கும், காலையில் தூங்கி எதிக்கும் போது. இதுக்கு பேர் டிபெண்டன்ட் இடிமான்னு சொல்லுவாங்க. எங்கே நின்னா காலில் நீர் கோக்கும், படுத்தா முகத்தில் நீர் கோக்கும், ஒரு சிலருக்கு உடம்பு ஃபுல்லாகவே நீர் கோக்கும். இது செகண்ட் சிம்டம். அவங்க இது அந்த நீர் சேர்ந்த பகுதி அமுக்குனா பிட்டிங், அதாவது குழி விழும், பிட்டிங் இடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டீன்யூரியா இருக்கும், யூரினில் புரதம் வெளியேறும். நார்மலாக 3.5 கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் வெளியேறும். பட் ஆனால் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அதை தாண்டி எப்போ 30 to 300 மைக்ரோ ஆல்புமின் சொல்லுவாங்க. 300 மேலே போச்சுன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். எப்போ அதிகமாக இப்படி வெளியே போகுதோ உடம்புல நீர் சேர ஆரம்பிக்கும், அது செகண்ட் சிம்டம். இந்த செகண்ட் சிம்டம் டெவலப் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா உடம்புல ப்ரோட்டீன் குறைஞ்சிரும். யூரினில் ப்ரோட்டீன் வெளியேறதுனால உடம்புல ப்ரோட்டீன் ஹைப்போ ஆல்புமினிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் பேர். அதனால் உடம்புல புரதம் கம்மியாகிறதுனால பிட்டிங் இடிமா டெவலப் ஆகும். இதோடு சேர்த்து லிப்பிட் ப்ரொஃபைலில் சேஞ்சஸ் டெவலப் ஆகும். அதாவது டிஸ்லிப்பிடிமியான்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாகுது, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். இதுதான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமுடைய சிம்டம்ஸு, பெத்தாலஜி. இதுதான். இப்போது இந்த துயரர் சரியானதுக்கப்புறமா தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க. அந்த காணொலியை இப்போ பார்த்தாங்க. நான் சாந்தம் ஹோமியோபதி கிளினிக்கு டாக்டர் பூவேந்தன் மீட் பண்ண வந்தேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூ மேலிருந்து கீழே பாதம் வரைக்கும் வீக்கம் இருந்தது. அதாவது ஃப்ளூயிட் சேர்ந்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ வெயிட் நான் ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஏறிட்டேன். ஸோ டாக்டர் பூவேந்தன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீட்டு பக்கத்தில் உள்ள கிளினிக் அலோபதி டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க சில டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க.
ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு கேட்கல. ஸோ அகைன் நான் இன்னொரு அலோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். ஸோ அவரும் சில டெஸ்ட் எழுதி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த டேப்லெட்ஸும் சாப்பிட்டேன். சாப்பிட்டும் எனக்கு ஒரு ஒரு 1/2 லிட்டர் கூட அந்த ஃப்ளூயிட் வந்து வெளியேறல. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக டாக்டர் பூவேந்தன் பற்றி கேள்விப்பட்டு நான் இங்கே அவர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு அவுட் பேஷண்ட்டாக வந்தேன். ஸோ அவர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆக சொன்னார். தென் நான் வந்து இங்கே வந்து இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆனேன். ஸோ அட்மிட் ஆக நான் வரும்போது எனக்கு அந்த ஃப்ளூயிட்னால வந்து என்னால் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு, காலை மடித்து உட்கார்றதுக்கு, ஈவன் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்குமே இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைங்கிற அளவுக்கு எனக்கு அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. நான் வந்து அட்மிட் ஆகும்போது அப்படி தான் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆன உடனே டாக்டர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எதனால இப்படி ஆயிருக்குங்கிற அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்னோடய ஃபுல் ஹிஸ்ட்ரி, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி, என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் டிசீஸ் இருந்ததா, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 12 லிட்டர் ஃப்ளூயிட் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரோட அட்வைஸ் படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து விதின் ஒரு 5 to 7 டேஸில் எனக்கு உடம்புல இருந்த ஃப்ளூயிட்ஸ் எந்த கஷ்டமும் எந்த வலியும் இல்லாமல் வெளியேறிடுச்சு. எந்த ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் எதுவுமே அவங்க எனக்கு கொடுக்கல. ஒன்லி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எனக்கு அந்த ஃப்ளூயிட் வெளியேற்றிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச ரிலீஃப் என்னென்னா, என்னால் ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எனக்கு இருந்தது. ஸோ இப்போது அந்த ஃப்ளூயிட் வெளியேறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஈஸியாக திரும்பி படுக்க முடியுது. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தது. இந்த ஃப்ளூயிட்னால வந்து எனக்கு லங்ஸில் கூட அந்த ஃப்ளூயிட் கொஞ்சம் எனக்கு ஏறிடுச்சு. ஸோ அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. லங் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு. ஸோ டாக்டர் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்போர்ட்டில் வச்சு அந்த லங் இன்ஃபெக்ஷனுக்கும் இது ஒரு பக்கம் இருந்தது, அது ஒரு பக்கம் இருந்தது, மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி டாக்டர் அதுக்கேற்ற மெடிசன்ஸு மாற்றி மாற்றி கொடுத்து ஆக்சிஜன் சப்போர்ட்லேயும் வச்சு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி குறைச்சி, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷனும் சரி, இந்த ஃப்ளூயிட் வெளியேற்றினதும் சரி, எல்லாமே வந்து இதுக்கு ஒரு 1 வீக், அதுக்கு ஒரு 1 வீக், அதுக்குள்ளே இந்த இந்த ஷார்ட் பீரியட்லேயே டாக்டர் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டாரு. பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ்னால் வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும், அது வந்து வியாதி குணமாகிறதுக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறானது. அது கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்ல எஃபெக்டிவ், நல்லா பவர்ஃபுல். ஏன்னா எனக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிடும் சரி, இந்த லங் இன்ஃபெக்ஷனும் சரி, ரெண்டுமே 1 வீக்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து யாராவது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து முற்றிலும் தவறான கருத்து. ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா நான் அலோபதி போயிட்டு தான் ஹோமியோபதிக்கு வந்திருக்கேன். அலோபதியில் 2 டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். 2 பேர்ட்டையுமே பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்து தான் அவங்க எனக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஈவன் ஒரு 1/2 லிட்டர் கூட என்னோடய ஃப்ளூயிட் வந்து எனக்கு வெளியேறு. ஸோ இப்போ ஹோமியோபதிக்கு வந்து எனக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் டாக்டர் பூவேந்தன் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி டாக்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா தனிப்பட்ட முறையில் சீஃப் டாக்டர் பூவேந்தன்லேருந்து ஜூனியர் டாக்டர் வரைக்கும் அவங்களோட கேர்
ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி பார்ப்பாங்க. அது மாதிரி முகம் சுளிக்க மாட்டாங்க. நம்மளோட பேஷண்ட்டோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன, டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது, என்ன செய்யலை, இது ஈஸியாக இருக்கா, மெடிசினால் எதாவது கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஸோ அது வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு சிறப்பு அம்சம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோங்கிற ஒரு ஃபீலே வராது. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் நம்மளை வந்து கவனிச்சுப்பாங்க. அது மாதிரி எவ்ரி 3 hours வந்து ஆக்சிஜன் செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, ஹார்ட் செக் பண்ணுவாங்க, ஹார்ட் ரேட் செக் பண்ணுவாங்க. நம்மளை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ரெக்கவரியை நமக்கு ஏதாவது பண்ணுதான்னு சொல்லி க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஈவன் நைட் ஷிஃப்ட்டில் கூடவும் நான் நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்டில் இருந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப காஃப் வரும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த காஃப் வரனால படுத்தா காஃப் ரொம்ப வரும், உட்காந்துருந்தா காஃப் வராது. ஸோ நான் நிறைய நைட் வந்து எந்திரிச்சு 1 hour உட்காந்துட்டே இருமிட்டே இருப்பேன். அப்போல்லாம் இருமல் சத்தம் கேட்ட உடனே நைட் ஷிஃப்ட்டில் உள்ள டாக்டர் வந்து வந்துடுவாங்க. நான் கூப்பிடாமே வந்துடுவாங்க. வந்து அந்த இருமல் குறைக்கிறதுக்குரிய டேப்லெட்ஸ் கொடுத்து என்னை தூங்க வச்சுட்டு தான் போவாங்க. அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள எல்லா இன்பேஷண்ட்டில் உள்ளவங்களையுமே நல்ல ஸ்லீப்பாக நல்லா தூங்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நைட் ஷிஃப்ட்டில் உள்ள டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. மார்னிங் வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து பேஷண்ட்ஸ் நல்லா தூங்குனா தான் அவங்களோட ரெக்கவரி வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அது மாதிரி சாப்பாடும் சரி, நமக்கு என்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஃப்ளூயிட் இருக்கும்போது அது வந்து டியூ டு உப்பு அதிகமாக இருக்கனாலன்னு சொல்லி டயக்னைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 10 days கிட்ட உப்பு இல்லாத ஃபுட்டு எனக்குன்னு பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா வெல் மெயின்டைன்ட், க்ளீன் அண்ட் நீட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்ரே, ஃபார்மசி நல்ல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான கனிவான சேவையை கொடுத்த சீஃப் டாக்டர் பூவேந்தன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹோமியோபதி மருத்துவத்துலேயும் ஒரு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி, அதுவும் அவங்க சேர்ந்த நேரம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி அதோட பெத்தாலஜி எல்லாமே அடுத்தடுத்து சொல்லுவோம். லங்ஸில் ரொம்ப பெரிய பிரச்சனையே ஆக்சிஜன் தெரப்பியில் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த மிக்ஜாம் புயல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த புயலோடைய ஆக்சிஜன் சிலிண்டராக அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டோம். அதோடைய எல்லாம் கஷ்டப்பட்டு சிலிண்டராக அரேஞ்ச் பண்ணி தான் இவங்களை காப்பாற்றிருக்கோம். அவங்க வயசு பார்த்திங்கன்னா 49 வயசு தான் ஆகுது. மற்ற அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, மருந்துக்கு எப்படி வந்தவங்கிறத அடுத்தது பார்ப்போம். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமுடைய இன்னும் டீப்பான பெத்தாலஜி என்னங்கிறத இப்போ டாக்டர் சிண்டா ரோஸ் சொல்லுவாங்க. Hi, I'm Dr. Cinda Rose. I'm here to tell about the case. So, a patient aged 49, female, who was unmarried, came to our OPD with the complaints of pedal edema in the right leg since 2 weeks. ஸோ ஓபிடிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க கால்பாதம் வீக்கம் இருந்ததுனால 2 weeks-ஆகவே. ஸோ அவங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வெயிட் கெயினும் இருந்தது. ஸோ கன்சல்ட் பண்ணும்போது வந்து அங்கே இருக்கிற ஃபிசிஷியன் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணப்போ வந்து அவங்களோட டிஎஸ்ஹெச் மட்டும் ஆக்சுவலி எலிவேட்டடாக இருந்தது. வேல்யூ வந்து 11.117 இருந்தது. ஸோ எலக்ட்ராக்சின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, தைராய்டு மெடிசன். எலக்ட்ராக்சின் ஸ்டார்ட் பண்ணியுமே அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து ப்ராப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல. பேஷண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களோட இடிமா வந்து இன்னும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தப்போ அவங்க இன்னொரு ஃபிசிஷியனுக்கு வந்து
திரும்ப போய் கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ இன்னொரு ஃபிசிஷியனுக்கு கன்சல்ட் பண்ணப்போ தான் வந்து அவங்க ஆக்சுவலி டயபெட்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டயபெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அலாங் வித் எலக்ட்ராக்சின். ஸோ இது ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியுமே திரும்பியுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடைக்கல. பட் ஸ்டில் அது இன்னும் வேர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் 10 kg வந்து வெயிட் கெயின் இருந்தது. இன் 2 வீக்ஸ்லேயே வந்து 10 kg வெயிட் கெயின் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களோட ஓபிடிக்கு அவங்க வரும்போது வந்து அவங்களோட ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட் என்னவா இருந்ததுன்னா 2 காலிலுமே பைலேட்ரலாக வந்து பீடல் எடிமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடிமா வந்து ஆக்சுவலி அப்போர்ட் டைரக்ஷனில் வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து தைஸ் கிட்ட வரைக்கும் அவங்களோட இடிமா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து கால் எடுத்து வைக்க முடியல, ஃப்ளக்ஸ் பண்ண முடியல, ஒழுங்காக நடக்க முடியல, பயங்கர ஹெவியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தோம், அட்மிஷனுக்கு வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வச்சு பார்க்குற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தோம் பேஷண்ட்டை. ஸோ அந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி பீடல் எடிமா இருந்தது, தைஸ் கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது, ஹெவினஸ் இருந்தது, பைலேட்ரலாகவே இருந்தது. ப்ளஸ் பேஷண்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சென்சேஷன் இருந்தது. சென்சேஷன் ஆஸ் அ வாட்டர் இஸ் கம்மிங் அப்வர்ட் விச் ஃபில்ஸ் த லங்ஸ் பை லைங் டவுன். படுக்கும்போது வந்து அந்த வாட்டர் கீழே இருக்கிற அந்த தண்ணி வந்து மேலே வழியாக அப்படியே லங்ஸ் கிட்ட வரைக்கும் செஸ்ட் ரீஜன் வரைக்கும் போகிறன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வீக்கோ இருந்தது, ஹெவினஸ் இருந்தது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப டைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேர்ஸ்ட் எல்லாம் ப்ரெசென்ட்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து அவங்க ப்ராப்பராக தண்ணி வந்து அவங்களே லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் இன்னும் அதிகமாக குடித்தா ஃபர்தராக வந்து ஃப்ளூயிட் வந்து அக்யூமுலேட் ஆயிருமோன்ற ஒரு பயத்தில். ஸோ இதெல்லாம் தான் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்டாக அவங்களுக்கு இருந்தது. ப்ளஸ் எக்ஸாமினேஷன் பண்ணப்போ வந்து ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பேலர், கிளப்பிங், லிம்ஃபெடினோபதி, இக்ட்ரஸ் இதெல்லாம் வந்து ஆப்சென்ட் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இடிமாவில் வந்து பீடல் இடிமா இருந்தது, அப் டு ஆல்மோஸ்ட் அப்டமன் வரைக்கும் இருந்தது. இடிமா வந்து பிட்டிங் இடிமா இருந்தது, குழி விழும். ஸோ அப்படி தான் பிட்டிங் பீடல் இடிமா இருந்துச்சு. ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி வந்து நார்மலாக தான் இருந்தது, நார்மல் வெசிகுலர் பிரெத் சவுண்ட்ஸ் ஹர்ட். சிவிஎஸ் வந்து S1 S2 ஹர்ட், கார்டியாக் மர்மர் கிடையாது. சிஎன்எஸ் வந்து ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஸோ ஜிஐடி எக்ஸாமினேஷன் பண்ணப்போ வந்து அப்டமன் ஆக்சுவலி டிஸ்டன்டடாக இருந்தது, ஸ்பெஷலி லோவர் அப்டமன். ப்ளஸ் வந்து ஹார்ஷூ டல்னஸ் கேட்டுச்சு, ப்ளஸ் ஃப்ளூட் த்ரில் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதனால மினிமல் அசைட்டிஸ் இருந்துன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ அசைட்டிஸும் பீடல் எடிமாவும் சேர்ந்து தான் இருந்தது அந்த டைமில். ஆஸ்கல்டேஷனில் வந்து பவுல் சவுண்ட்ஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. இது வந்து தான் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிடிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சர்டின் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிஎஸ்ஹெச் வந்து 11.117 இருந்தது, ப்ளஸ் லிப்பிட்ஸ் பார்த்துருந்தாரு. ஸோ லிப்பிட்ஸ் என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா டோட்டல் கொலஸ்ட்ராலில் வந்து 247 இருந்தது. டிஜிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 223, எல்டிஎல் வந்து 158, விஎல்டிஎல் வந்து 45. ஸோ ஆப்வியஸாக வந்து ஹைப்பர்லிபிடீமியா இருந்துச்சு அவங்களுக்கு. இங்கே வரத்துக்கு முன்னாடியே ஹைப்பர்லிபிடீமியா இருந்தது. ப்ளஸ் இஎஸ்ஆர் வந்து 42 வந்து இன்க்ரீஸாக இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே வந்தப்போ அட்மிஷன் வந்தப்போ யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணியிருந்தப்போ வந்து ஆல்புமின் வந்து 1++ இருந்தது யூரினில். ப்ரோட்டீன் டோட்டல் ப்ரோட்டீன் வந்து 4.0 இருந்தது. அவங்களோட ஆர்எஃப்டி எக்ஸாமினேஷனில் கிரியாட்டினின் வந்து 1.2 இருந்தது, யூரிக் ஆசிட் வந்து 8.0. அண்ட் அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் பார்த்தப்போ நார்மலாக தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரியே நாங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். எதை வச்சு வந்தோம்னா அவங்களோட லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து ஹைப்பர்லிபிடிமியா இருந்து இன்க்ரீஸ் வேரியேஷன்ஸ் இருந்ததுனால, ப்ளஸ் வந்து ஹைப்போ ஆல்புமினியா இருந்தது, யூரினில் வந்து ஆல்புமின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ப்ரோட்டீன் யூரியா இருந்தது, ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இடிமா இதெல்லாம் இருந்தது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வந்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னா என்னன்றதை வந்து பார்த்துப்போம். ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னா ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னன்னா, இட்ஸ் a clinical syndrome defined by massive proteinuria for hypoalbuminemia resulting with hyperlipidemia and edema and various complications. இதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ ஹைப்போஆல்புமினியாவும் இடிமா எப்படி பேசிக்காக எப்படி காஸ் ஆகும்? ஸோ ஹைப்போஆல்புமினியானா ரீனல் குளோமருலஸில் வந்து இன்க்ரீஸ்ட் பெர்மியபிலிட்டி இருக்கும். பேஸ்மெண்ட் மெம்பரேன் இன்க்ரீஸ் பெர்மியபிலிட்டினால பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேன் டேமேஜ் ஆகும்போது வந்து நம்ம ஆல்புமின் வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் செக்ரீட் ஆகாமல் ரிலீஸ் ஆகாமல் யூரின் வழியாக போய் வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து யூரின்குள்ளே வந்து ஆல்புமின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த
பேஸ்மெண்ட் மெம்பரேன் எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகுது, எதெல்லாம் காஸாக இருக்கலாம். இதுக்கு 2 காஸ் இருக்குது, ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது. ஸோ ப்ரைமரி காஸில் வந்து மெயினாக வந்து கிட்னி டிசீஸ் நல்லா வரும். ஸோ என்னெல்லாம் வரும்னா மெம்பரேனஸ் நெஃப்ரோபதி இருக்கும், மினிமல் சேஞ்ச் நெஃப்ரோபதி இருக்கும், ஃபோக்கல் குளோமரல் ஸ்க்ளெரோசிஸ் இருக்கும், கன்ஜெனிட்டல் ஹெரிடிட்ரி இதுவாக இருக்கும். ப்ளஸ் செகண்டரியில் என்னெல்லாம் இருக்கும்னா டயபெட்டிஸ் இருக்கும், SLE சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ், அப்புறம் வந்து அமெல்டோசிஸ். இதெல்லாம் வந்து தான் ப்ரைமரியும் செகண்டரி காஸ். ஸோ இதை தாண்டி என்ன காஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா எபிசோட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், மெயினாக வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கேஸில் இந்த இன்க்ரீஸ்ட் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் சர்டன் ஒரு கண்டிஷனில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணுறதுனால, ப்ளஸ் ட்ரக் அப்யூஸ், NSAIDs, ஹெரோயின், இதெல்லாம் வந்து இந்தந்த காஸ்னாலையும் வர சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ரீஎக்லாம்ஷியா, இதெல்லாம் தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான காசஸாக இருக்கலாம். இப்போ பேஸ்மெண்ட் மெம்பரேன் டேமேஜ் ஆகுனா என்ன ஆகும்? இந்த நான் சொன்ன மாதிரி ஹைப்போ ஆல்புமினியா நடக்கும். ஆல்புமினியா அதில் யூரின்ல வந்து ஆல்புமின் அதிகமாகும். அடுத்தது வந்து இடிமா எப்படி ஆகும்னா இன்ட்ராவாஸ்குலர் ஸ்பேஸில் வந்து இன்ட்ராவாஸ்குலர் ஸ்பேஸ்னால் என்னென்னா பிளட் வெசலுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ். ஸோ அதில் வந்து 2 ப்ரெஷர் இருக்குது. ஸோ 2 ப்ரெஷர் என்னென்னா கேப்லரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷர். இந்த 2 ப்ரெஷரில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும்போது தான் பிரச்சனை ஆகாது. ஸோ இந்த 2 ப்ரெஷருமே என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னா ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். வாஸ்குலர் காம்பனண்ட்டும் இன்ட்ரசீஷியமுக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதில் இம்பேலன்ஸ் நடக்கும்போது வந்து ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து டிக்ளைன் ஆகுறதுனால இந்த ஆல்புமின் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும், இன்ட்ராவாஸ்குலர் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்கு பதிலாக, அதாவது பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்க்குள்ளே போயிடும். இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்னால் நம்மளோட இந்த கால், செஸ்ட் இதுக்குள்ளெல்லாம் போய் ஃப்ளூயிட் வந்து லாட்ஜ் ஆயிடும். ஸோ இதுதான் இதோட பேசிக் மெக்கானிசம். இந்த ஃப்ளூயிட் எல்லாம் போய் லாட்ஜ் ஆகும்போது வந்து இடிமா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் nephrotic syndrome. So in general nephrotic syndrome result in increased plasma volume with secondary rise in sodium and water retention through kidneys. இதுதான் பேசிக்கான பேத்தோஃபிசியாலஜி. ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து எந்த சிம்டம் வச்சு எந்த ரூப்ரிக் வச்சு எப்படியெல்லாம் வந்து மெடிசின்ஸ் கொடுத்தாங்கன்றது டாக்டர் அமிர்தா ரஷ்மி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சிம்டம் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட் என்ன இருந்ததுன்னா, அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீடல் எடிமா இருந்தது. அதுவும் என்ன பெக்யூலியாரிட்டினா பீடல் எடிமா அப்வர்டாக அசெண்ட் ஆகி அவங்களுக்கு அப்டமன் வரைக்குமே இருந்தது. ப்ளஸ் அதையும் தாண்டி படுக்க போது செஸ்ட்டில் வந்து ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சஃபகேஷன், ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி ரூப்ரிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்ச போது நெர்ரப்பட்ரியில் வந்து ஒரு சிம்டம் இருந்தது. அது என்னென்னா ஃபீட் சாப்டரில் வந்து எடிமா ரைசஸ் அன்டில் அசைட்டிஸ் ஃபார்ம். ஸோ எடிமா ரைஸ் ஆகி அப்டமன் வரைக்கும் வர்றது தான் அந்த ரூப்ரிக். ஸோ அந்த ரூப்ரிக்கில் இருந்த ஒரே ரெமெடி என்னன்னா லைக்கோபோடியம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் அதாவது ரெமெடி லைக்கோபோடியம் பார்த்த உடனே தராமல் நாங்கள் மெட்ரா மெடிக்காவில் போய் ரெஃபர் பண்ண போது ஹேண்ட் புக் ஆஃப் TF Allen அந்த புக்கில் வந்து என்ன இருந்ததுன்னா லைக்கோபோடியமோட சிம்டம் அந்த மெட்ரா மெடிக்கால் என்ன இருந்ததுன்னா ஃபுட் ரூப்ரிக்கில் என்ன இருந்ததுன்னா ஸ்வெல்லிங்ஸ் ஆஃப் த பேக் ஆஃப் ஃபுட் அசெண்டிங் டில் த ascites developed with swelling of genitals, suppressed respiration. ஸோ அவங்களோட சிம்டம் அப்படியே இருந்தது. அசெண்ட் ஆகி ascites ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஜெனிட்டாலியா வரைக்கும் வருது அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்ரெஸ் ஆகிற அளவுக்கு அது இருந்ததுனால நாங்கள் லைக்கோபோடியம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து லைக்கோபோடியமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளஸ் மெடிசனோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஸ்டிக் டயட்டும் இருந்தது. அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருந்ததுனால நாங்கள் சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் தான் வந்து த்ரூ அவுட் த ஹாஸ்பிட்டல்ஸே வந்து கொடுத்துட்டு இருந்தோம். லைக்கோபோடியம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக வந்து ஸ்வெல்லிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தது. பட் அது வந்து ரொம்ப ரேப்பிடாக இல்லை, ரொம்ப ஸ்லோலி ப்ராக்ரெசிவாக இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த படுக்க போது அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வேர்ஸாகவே இருந்தது. ஸோ அதனால் எதுக்கோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்துறது நல்லதுன்றதுக்காக நாங்கள் எக்ஸ்ரே செஸ்ட் PAVயும் USG ஹோல் அப்டமனும் அட்வைஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ப்ளூரல் எஃப்யூஷன் இருந்தது. அவங்களுக்கு மைல்டாக வந்து ரைட் லோவர் லோபில் வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் இருந்தது. ஸோ அதுதான் அவங்களுக்கு மேபி காசாக இருந்துக்கலாம். அவங்க படுக்க போது அந்த ஃப்ளூட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்திருக்கலாம் படுக்க போது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லைக்கோபோடியம் போயிட்டு இருந்தது, பெட்டர் ஆகிட்டு தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சடனாக ஒரு 2 டேஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஃபீவர் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அந்த ஃபீவர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் சடனாக அவங்களுக்கு ஒரு ஃபீவரிஷ் சென்சேஷனாக ஸ்டார்ட் ஆகி எந்த சிம்டமே இல்லை. ஸ்டார்டிங் வந்து வெறும் ஃபீவர் மட்டும் தான் இருந்தது. ஸ்டேஜஸும் மார்க்டாக இல்லை,
சில் இல்லை, ஸ்வெட் இல்லை, ஒன்லி ஹீட் மட்டும் தான் இருந்தது. அண்ட் அசோசியேட்டடாக என்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ட்ரைனஸ் இருந்தது. அதாவது மவுத்து, டங்கு ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரையாக இருந்தது. அண்ட் தர்ஸ்ட் வந்து அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது. பட் ஆனால் அவங்களோட கண்டிஷனுக்காக அவங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ளூயிட் குடிக்காமல். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஓரல் டெம்பரேச்சர் பார்த்தப்போ 100 இருந்தது, 100 Fahrenheit இருந்தது. ஸோ அதனால் இந்த சிம்டம் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பிரயோனியா செலக்ட் பண்ணோம். அதாவது ஃபீவர் வித் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் ஆஃப் மியூக்கஸ் மெம்ப்ரேன் வித் இன்க்ரீஸ் தர்ஸ்ட் ஃபார் லார்ஜ் குவான்டிட்டிஸ். இதை வச்சு நாங்கள் பிரயோனியா செலக்ட் பண்ணி பிரயோனியா வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் பிரயோனியா கொடுத்ததுக்கப்புறம் ஃபீவர் வந்து நல்லாவே சப்சைட் ஆகிடுச்சு. வித்தின் அ டே ஃபீவர் சப்சைட் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த ஃபீவர் எபிசோட்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஃபார்ம், அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அந்த சிம்டம்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிது. இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோடு சேர்த்து காஃபும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அந்த காஃப் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிச்சு. எந்த அளவுக்குன்னா அவங்களால சுத்தமாக படுக்கவே முடியல. லைக் கொஞ்சம் படுக்க ட்ரை பண்ணால் கூட காஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். படுத்தா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். அவங்க வந்து ஹோல் நைட் உட்காந்துட்டே இருப்பாங்க. நைட் டியூட்டி டாக்டர்ஸ் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. நைட் ஃபுல்லாக உட்காந்தே தான் இருப்பாங்க, உட்காந்தே தான் தூங்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் படுக்க போனாலுமே காஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், உட்காந்தே தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சிம்டம், என்ன ரெமெடி தரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்கள் ரெப்பட்ரைஸ் பண்ணோம் அந்த சிம்டம்லாம். லைக் உட்காந்தா தான் பெட்டராக இருக்குது, படுத்தா காஃப் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரெப்பட்ரைஸ் பண்ணப்போ வந்த ரெமெடி வந்து சாங்குவினேரியா. ஸோ சாங்குவினேரியா ரெஃபர் பண்ணுறதுக்காக மெட்ராமெடிக்கா போய் படிக்க ஆரம்பித்தோம். போரிக் மெட்ராமெடிக்காவில் என்ன இருந்ததுன்னா நான் ரீட் அவுட் பண்ணுறேன். Preeminently and chiefly affects the mucous membrane of the respiratory tract. Cough worse at night, especially while lying down. Must sit up in bed. Spasmodic cough after influenza. ஸோ மேபி அந்த ஃபீவர் எபிசோட் வந்ததுக்கப்புறம் இந்த காஃப் டெவலப் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அதுவுமே சாங்குவினேரியாவில் செட் ஆகிறதுனால நாங்கள் வந்து சாங்குவினேரியா 30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சாங்குவினேரியா 30 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காஃப் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. பட் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு SpO2 வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸ்டார்டிங்கில் வந்து 95, 96 அளவுக்கு இருந்த SpO2 வந்து 90, 91 அளவுக்கு போக ஆரம்பிச்சுது. ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் அதிகம் ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் நாங்கள் ஆக்சிஜன் குறையினால ஆக்சிஜன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மாஸ்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சிம்பிள் O2 மாஸ்க் வச்சு 6 liters வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ அவங்க வந்தது வந்து கிட்னி ப்ராப்ளம்காக, நெக்ஸ்ட் ஃபீவர் டெவலப் ஆச்சு. ஃபீவர் வந்து சப்சைட் ஆனதுக்கப்புறம் காஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து டயக்னோசிஸில் ஒரு பர்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாச்சு? 3 ரீசனாக இருக்கலாம். ஒன்று பல்மனரி எடிமா டெவலப் ஆகிருக்கலாம், அதனால ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரலாம். ரெண்டாவது வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் வேர்ஸ் ஆகிருக்கலாம், இது ரெண்டாவது ஒரு ப்ராபபிலிட்டி. தேர்ட் வந்து நிமோனியாவாக இருக்கலாம். ஏன்னா ஃபீவர் வந்து போனதுக்கப்புறம் காஃப் அதிகமானதுனால மேபி நிமோனியாவாக இருக்கலாம். ஸோ இது 3 எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா பல்மனரி எடிமா வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன், அதுவும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமோட ஒரு பொட்டென்ஷியல் காம்ப்ளிகேஷன் வந்து பல்மனரி எடிமா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நாங்கள் பல்மனரி எடிமாவாக இருக்கும்னு ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் பல்மனரி எடிமாவாக இருக்கும்னு நினச்சி அதுக்கு ரெஃபர் பண்ணோம். அதுக்கு வந்து சிந்தசிஸ் ரெப்பர்ச்சியில் ஒரு ரூப்ரிக் பார்த்தோம். என்னென்னா பல்மனரி எடிமா ரீனல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம். ஸோ ரீனல் கம்ப்ளைண்ட்ஸ்னால வர பல்மனரி எடிமாவுக்கு இருந்த ஒரே ரெமெடி வந்து கார்டிகோட்ராபினம். லக்கிலி எங்ககிட்ட கார்டிகோட்ராபினம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அது 30 potency கொடுத்தோம். அதுக்கப்புறமே பெட்டர் ஆகிட்டே வந்தாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. 6 liters போயிட்டு இருந்தது. சிம்பிள் O2 மாஸ்கில் தான் பேஷண்ட் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அவங்களால மாஸ்க் வந்து வைக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து கேனுலா, நேசல் கேனுலால அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. பட் எங்களால் கேனுலா சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா கேனுலாவில் 6 liters போகிறப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90, 91 தான் இருந்தது. சிம்பிள் O2 மாஸ்க் வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு 96, 97 வரைக்கும் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கும் வேறு வழி இல்லை. பட் அவங்க கான்ஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என்னால் முடியல, என்னால் மாஸ்க் வச்சா ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு சஃபகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி இதே கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது. அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ப்ளீஸ் எனக்கு மாஸ்க் வைக்காதீங்க, எனக்கு கேனுலாவே வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் நம்ம இதை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு ரூப்ரிக்காக மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சரி இதே ரூப்ரிக்காக மாற்றலான்றதுக்கு தான் கென்ட் ரெப்பர்ட்ரியில் வந்து நாங்கள் ஒரு ரூப்ரிக் பார்த்தோம். என்ன ரூப்ரிக்னா cannot bear to have the handkerchief approach the mouth as it will cause dyspnea. ஸோ அந்த ரூப்ரிக் என்னன்னா ஹேண்ட்கர்ச்சிஃப் மவுத் பக்கத்துலேயே வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும்ன்றது தான் அந்த ரூப்ரிக்கோடது. ஸோ இங்கே ஹேண்ட்கர்ச்சிஃபாக இருக்கிற ரூப்ரிக்கை வந்து நாங்கள் O2 மாஸ்கோட வச்சு இன்டர்பிரேட் பண்ணி அதில் இருக்க ரெமெடிஸ் என்னன்னா அமோனியம் கார்ப், அர்ஜென்டம் நைட்ரிக்கம் அண்ட் லாக்டசிஸ். ஸோ இந்த 3 ரெமெடி தான் இருந்தது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா காஃப் வந்து அவங்களுக்கு உட்காந்தா பெட்டர் ஆகுது, படுத்தா அதிகமாகுது. அதுவும் மெயினாக இன்னொரு பெக்யூலியாரிட்டி என்ன இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து காஃப் ரைட் சைடில் திரும்பி படுத்தா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், லெஃப்ட் சைடில் படுத்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெப்பர்ட்ரைஸ் பண்ண போது
வந்த ரெமெடி வந்து மூணுத்தையும் கவர் ஆனது ரெமெடி வந்து லாக்கசிஸ். ஸோ நாங்கள் வந்து லாக்கசிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மீன்வைல் ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்தது, ஏன் இவ்வளோ காஃப் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கோ ஒரு ஹெச்ஆர்சிடி லங்ஸ் எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெச்ஆர்சிடி அட்வைஸ் பண்ணி ஹெச்ஆர்சிடி அனுப்பினோம். ஆம்புலன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து ஹெச்ஆர்சிடிக்கு அனுப்பிவிட்டோம். அதோட ரிப்போர்ட்ஸ் என்னென்னா centrilobular nodules with interlobular septal thickening giving in 3 in bud appearance. Adjacent ground glass opacities in bilateral upper and lower lobe. ரெண்டு லங்கோட upper and lower lobeல ground glass opacities இருந்தது. And மோஸ்டா இன்ஃபெக்டிவ் எட்டியாலஜி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா சப்செக்மெண்டல் கொலாப்ஸ் வித் அட்டலக்டாக்டிக் பேண்ட்ஸ் இந்த ரைட் அப்பர் லோப். அண்ட் அந்த பேஷண்ட்க்கு இன்னொரு சிம்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதாவது ரைட் சைடு அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட்டில் எனக்கு ஏதோ ஒரு அப்செக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, அந்த அப்செக்ஷன் எனக்கு போக மாட்டேங்குது, அங்கே எனக்கு சளி நிற்கிது அடைச்சிட்டு, நான் அதை வெளியே துப்புனா தான் எனக்கு சரியாகும், இல்லை நான் அதை வாமிட் எடுத்தால் தான் எனக்கு அந்த அப்செக்ஷன் போகும், அந்த அப்செக்ஷன் இருக்கிறதுனால தான் எனக்கு மூச்சு திணறல் வருதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுவுமே மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் அப்ளரேஷன் எக்ஸ்பெக்டரேஷன் அப்ளரேஷன் பார்த்தப்பையும் லாக்கசிஸ் வந்து கவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லாக்கசிஸ் வந்து 0/1 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லாக்கசிஸ் கொடுத்துமே ஒரு ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் மார்க்டாக அதை நாங்கள் சொல்லிக்க முடியல, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதோட சேர்த்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோட சேர்த்து அசோசியேட்டடாக நாசியாவும் இருந்தது. அவங்க சுத்தமாக சாப்பிட்றதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சால்ட்லெஸ் டயட் போயிட்டு இருந்ததுனால அவங்களால சரியாக சாப்பிட முடியல, ப்ளஸ் ரொம்ப நாசியா இருந்தது. அதனாலே அவங்க சாப்பிட்றது வந்து டோட்டலாக கம்மி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அவ்வளோ ஸ்டார்வேஷனில் இருந்ததுனால யூரினில் கீட்டோன் பாடிஸ் வர அளவுக்கு அவங்க ஒரு ஸ்டார்வேஷன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப டிஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு, மேடம் என்னால் முடியல, எனக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு கருணை கொலை பண்ணிவிடுங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேஷண்ட் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட கேர்டேக்கர் வந்து யாருமே இல்லை, அவங்க அப்பா தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டினால அவங்க ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, எல்லாத்தையும் படுத்த படுக்கையாக இருந்தப்போ பார்த்துட்டு தான் அவங்க அப்பா தான். பட் அதுவுமே பேஷண்ட்க்கு மனசில் ஒரு நெருடல், அப்பா நம்மளை பார்த்துக்கிறாரு, அவரும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அதுவும் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு அமிச்சு நாங்கள் ஒரு அட்டெண்டர் போட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருந்தது. அவங்க ரொம்ப டெஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி போயிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் இத்தனை சிம்டம்லாம் செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ரெமெடிஸ் கொடுத்துமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் ஒரு கம்ப்ளீட் இம்ப்ரூவ்மெண்ட்னா அதை நாங்கள் வந்து எடுத்துக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. ப்ளஸ் நாங்கள் வந்து சூப்பர்ஃபிஷியலாக தான் போயிட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தோணுனதுனால சரி டீப்பாக போகலான்னு சொல்லிட்டு டீப்பாக அவங்க கேஸ் அனலைஸ் பண்ணி ஒரு ரெமெடிக்கு அரைவானோம். அந்த ரெமெடி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அவங்களோட லங் பெத்தாலஜி ப்ளஸ் ரீனல் பெத்தாலஜி ரெண்டுமே க்யூர் ஆச்சு. அது என்ன ரெமெடி, எதை பேஸ் பண்ணி அதை அரைவ் பண்ணோன்னு சொல்லிட்டு டாக்டர் பூவேந்தன் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டிமுலிமம் கொடுத்து பார்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததை பார்த்தோம். பிரயோனியா, கார்டிகோட்ராஃபினம், லாக்கசிஸ், லைக்கோபோடியம் இதெல்லாமே கொடுத்தோம். கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் பார்ஷியல் மெடிசன்ஸு. ஸோ ஒவ்வொரு நோயும் வந்து எமோஷனல் காசோடு அணுகிறது தான் வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸோடைய பழக்கம். ஸோ எமோஷனல் காஸ் என்ன, நம்ம நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமுக்கான எமோஷனல் காஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபீலிங் லைக் ஏ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், அன்எக்ஸ்பெக்டட்லி ஸ்வெப்ட் அவுட் ஆஃப் ஃபேமிலி சரௌண்டிங் வென் வி லூஸ் அவர் பேக். ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட சூழல் இருந்தால் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் டெவலப் ஆகும். தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு ஷேமாயிடுச்சு, நம்ம அவமானம் ஆகிடுச்சு, நம்ம எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் டெவலப் ஆகும். இதுதான் வந்து எமோஷனல் காஸ் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். ஸோ இந்த துயரருக்கு இந்த எமோஷனல் காஸ் எப்படி மேட்ச் ஆகுது, இதை வச்சு நாங்கள் எப்படி கரெக்டான சிம்டமுக்கு வந்தோங்கிறது தான் அடுத்த பகுதி. அவங்களுக்கு 49 வயசு ஆகுது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில். வேலைக்காக சென்னைக்கு மூவ் பண்ணாங்க. கடவுள் பக்தி ரொம்ப உள்ள ஒரு நபர். இன்னும் திருமணம் பண்ணிக்கல, 49 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அண்மை காலமாக வந்து அவங்க தம்பியுமே அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தம்பி, அவங்களுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணால் தான் என் ரூட்டு கிளியர் ஆகும், நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தம்பியுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஏன் திருமணம் பண்ணிக்கல இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு இந்த ஃபேமிலி விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதுவும் இல்லாமல் ஒரு யாருனே தெரியாதவங்க கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு நெருடல் அவங்களுக்கு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா நான் திருமணம் பண்ணிக்கவும் நான் ரெடியாக இருக்கேன். 20 வயசு அவங்களுக்கு இருக்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஆனால் இப்போ அவங்க 49 வயசு ஆகுது, இன்னும் அவங்க திருமணம் பண்ணிக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு புது என்விரான்மெண்ட் போகிறதுக்கான விருப்பம் இல்லை.
சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது. ஒரு புது சூழல் போய் வாழ்கிறதுக்கான மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. இது எந்த ரெமடியில் வருது அப்படின்னு மேட்ச் பண்ணும்போது தான் லாக் வேக்சினம் டிஃப்ளோரேட்டம், அதாவது பாலூட்டி மருந்துகளில் கவுஸ் மில்க், அதாவது மாட்டுப்பாலில் இருந்து தயார் பண்ணுற மருந்தில் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிறத கவனித்தோம். இந்த மருந்து பேர் வந்து லாக் வேக்சினம் டிஃப்ளோரேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன சிம்டம் இருக்குது, இது எப்படி நம்ம பேஷண்ட் தேரோட மேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். லாக் டிஃப்ளோரேட்டரோட தீம் பார்த்தீங்கன்னா நீட் டு பிலாங் டு ஏ கம்யூனிட்டி, அதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க, இன்னொரு கம்யூனிட்டிக்கு போக மாட்டாங்க. அவர்ஷன் டு சேஞ்ச் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு மாறுதல் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. கன்ஃபோர்மிசம் அப்படின்னு கேலிகார்பில் படிச்சிருப்பீங்க. அந்த கேலிகார்பில் கன்ஃபோர்மிசத்துக்கும் அவர்ஷன் டு சேஞ்சுக்கும் லாக் டெஃபில் அவர்ஷன் டு சேஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. லாக் டெஃபில் அவர்ஷன் டு சேஞ்சுனா பீப்புள், அவங்க வாழ்கிற சூழல் அந்த மக்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான விருப்பம் இருக்காது. அது அவர்ஷன் டு சேஞ்ச் இன் லாக் டெஃப். கேலிகார்பில் எப்படி இருக்கும்னா பிரின்சிபல்ஸ், ஐடியாஸ், நான் இப்படி தான் வாழ்வேன், என்னால் வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து கேலிகார்ப். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறதுனால, இப்போ 49 வயசுலேயே அவங்க வீட்டில் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஒரு மீனை தூக்கி மீன் தொட்டி, ஒரு தொட்டிக்குள்ளே 4 மீன் இருக்குது, ஒரு மீன் தூக்கி வெளியே போட்டால் எப்படி ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இல்லை, நான் இந்த வீட்டுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை என்ன தோணுதோ, அதே மாதிரி இவங்க வந்து தொட்டியிலேருந்து தூக்கி போட்ட மீன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம எமோஷனல் காசில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவர்ஷன் டு சேஞ்சு, ஒரு புதுசாக ஒரு டாஸ்க்கை எடுக்க விரும்பலை, லைக்கோபோடியத்துலேயும் நம்ம வரும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் சமூகத்தில் லைக்கோபோடியம் தான். ஆனால் கரெக்டான சிம்லிமம் வந்து லாக் வேக்சினம் டெஃபுக்கு தான் வந்துச்சு. ஓகே, மைண்டை மட்டுமே நாங்கள் வந்து பார்த்து மருந்து கொடுக்குற வழக்கம் கிடையாது. ஃபிசிக்கலாகவும் சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரூப்ரிக்கில் பார்க்கும்போது மைண்ட் டெத்து, கன்விக்ஷன் ஆஃப் டெத் இன் டிஸ்னியா, அவங்க எப்போ அந்த மூச்சோட சிரமம் ஆக்சிஜன் தெரப்பிக்கு போகிறோமோ அப்போவே அவங்க வந்து இல்லை, என்னை கர்ணகுலை பண்ணிட்டுங்க, நான் இதுக்கு மேலே வாழலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரூப்ரிக் அவங்களுக்கு ஆப்டாக மேட்ச் ஆச்சு. இது லாக் டெஃபில் இருக்குது. இன்னொரு ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா மைண்டு டெத் டிசைர்ஸ் மெடிடேட்ஸ் ஆன் குவைட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் செர்டன் வே ஆஃப் ஹேசனிங் ஒன்ஸ் டெத், ஒருத்தருடைய இறப்புக்காக காத்திருக்கிற ரூப்ரிக் இது. டிப்ரெஷன், மெலன்கோலி, அதுமாரி அவங்க அட்டண்டர்ஸ் யாருமே பார்க்க விரும்பலை. யாருமே அட்டண்டர்ஸ் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா மட்டும்தான் கூட்டம் இருந்தால், தம்பி கூட வாரத்தில் ஒரு நாள் வந்தால் பெரிய விஷயம். டஸ் நாட் வாண்ட் டு see or டாக் டு anyone அப்படிங்கிற ரூப்ரிக் வந்து லாக் டெஃபில் இருக்குது. அதோட பேத்தாலஜியில் இருக்கிற ரூப்ரிக் மேட்ச் ஆகுதா அப்படின்னா சயின்டிஃபிசிட்டி ஆஃப் ஹோமியோபதி இங்கே தான் வந்து அப்ளை ஆகுது. யூரினில் ஆல்புமின் இன் யூரின் இருக்குது. எக்ஸிமிட்டிஸில் லெக்ஸ் மச் swollen இன் பிரைட்ஸ் டிசீஸ் சிம்டம் ரூப்ரிக், அது சிம்டம் இருக்குது அதில் லாக் டெஃப். லாக் டெஃபோட தீம் பார்த்தீங்கன்னா அபண்டன்மெண்ட் கிடையாது, அதை விட அபண்டன்மெண்ட் ஒதுக்கி வச்சுருவாங்க கம்ப்ளீட்டாக ஃபேமிலியிலேருந்து. அப்படி கிடையாது, பிரிஞ்சு வாழ முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்க ஆள் மனசில் இருக்குது. அவர்ஷன் டு சேஞ்ச், பேசிவாக இருப்பாங்க, ஃபேமிலி சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஒரு மாடு எப்படி கூட்டத்தில் போகுதோ அதே அந்த மாடோட ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாட்டு கூட்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களால வெளியே வர முடியாது. அதுதான் அவர்ஷன் டு சேஞ்ச் அங்கே அப்படி ஆகுது. ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சு நாங்கள் லாக் வேக்சினம் டெஃப் கொடுக்க ஆரம்பித்தோம். கம்ப்ளீட் ரெக்கவரி. இதுக்கான நடுவில் வந்து எப்படி அவங்க துயரப்பட்டாங்க, இப்போ எப்படி பேசுனாங்கன்ற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கிட்டத்தட்ட 85, 86, 87 இருந்தது. மருந்தெல்லாம் கொடுத்து இந்த லாக் வேக்சின் எப்போ கொடுக்க ஆரம்பித்தோமோ டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப். இதில் என்ன பியூட்டினா, மனசுக்கு அவங்க சிச்சுவேஷனுக்கு மருந்து கொடுத்தோம். 2 பேத்தாலஜியும், லங்ஸில் உள்ள பேத்தாலஜியும் சரியாயிடுச்சு, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அவங்க கால் வீக்காக முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த கிளிப்பிங்கும் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்க கிளிப்பிங்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஹோமியோ மெடிசனை கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு மனிதரை, ஒரு துயரரை மனிதனாக அப்ரோச் பண்ணி ஒரு கரெக்டான சிம்டம் கொடுத்தா மட்டுமே சாத்தியம். இன்னொரு அருமையான கேஸ் டிஸ்கஷனில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.